மாப்பிள்ள கண்டிப்பா இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அக்கா, இவ சிவனாண்டியோட ஆளாதான் இருப்பான். இவன் தான் பீரோல இருந்த 50 லட்சம் பணத்தை எடுத்துட்டு போய் அவங்கிட்ட கொடுத்திருப்பான். நான் உறுதியா நம்புறேன், இவன் தான் பணத்தை எடுத்திருக்கணும். சித்தி, நீங்க ராஜா பணம் எடுத்ததை பாத்தீங்களா? பாக்காமலே அவர் தான் எடுத்தாருன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? ஏன் நீங்க கூட பணத்தை எடுத்திருக்கலாம்ல? ஏய், என்னடி என் மேலே சந்தேகப்படுறியா? நீ நேத்து வந்தவனுக்காக நீ உன் சித்திய சந்தேகப்படுவியா? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா ரூம்ல இருந்து ஒரு பேக்கோட போனதை நான் பார்த்தேன். அந்த பேக்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பேக்க கொண்டு போனாங்களா? நான் பண பேக்கோட போனதை இவ பாத்துட்டாளா? இவ்வளவு ஸ்ட்ராங்கா கேக்குறாளே, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. இப்ப என்ன பண்ணலாம்? சின்னத்த, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரேவதி கேக்குறாளா, பதில் சொல்லுங்க. அந்த பேக்ல நான் பழைய துணிகளை தான் எடுத்துட்டு போனேன். அத அனாதைங்களுக்கு குடுக்கறதுக்காக எடுத்துட்டு போனேன். எனக்கு என்னமோ அந்த பேக்ல பணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரேவதி, இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ எப்பவும் சரியா நடந்துக்கிறவன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு உன் டிரைவர் புருஷனுக்காக என்னைய சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க ராஜா மேல சந்தேகப்படலாம், நான் உங்க மேல சந்தேகப்படக்கூடாதா? சரி, 2 பேரும் சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துங்க. பணம் காணாம போனதை பத்தி நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க வந்து விசாரிச்சுக்கட்டும். ஐயோ, போலீஸ் வந்துச்சுன்னா எல்லா உண்மையும் வெளியில வந்துருமே. நாமளும் மாட்டிக்குவோமே. என்ன பண்ணலாம்? கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். ஏன் மாப்ள, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க? போலீஸ் வந்து விசாரிச்சாதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். என்ன சகல, காணாம போனது 1000 2000மா? 50 லட்சம்யா? அத யாரு திருநாங்கன்னு கண்டுபிடிச்சுதானே ஆகணும். நீ என்னப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்ற? போலீஸ் வந்தா நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் தான் விசாரிப்பாங்க. அது நம்மளையே நாம அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடும். இந்த வீட்டுக்குள்ளேயே பணம் காணாம போயிருக்கு. அது நமக்கு தான் அசிங்கம். சரி, இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க அத்தை. பணத்தை யார் எடுத்தாங்க நான் கண்டுபிடிக்கிறேன். இதை பெருசுபடுத்த வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அத்தை. சரிங்க மாப்ள, நீங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. மாப்ள, பஞ்சாயத்து கூடின இடத்துக்கு தானே போயிட்டு வரீங்க? ஆமா அத்தை. அங்க நம்ம வைத்திய தானே தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்லையா? அப்புறம் யார தேர்ந்தெடுத்திருக்காங்க? சிவனாண்டியா தான். என்ன சொல்றீங்க? கேவலம் அவனை போய் தேர்ந்தெடுத்திருக்காங்களா? என்னதான் நடந்துச்சு பஞ்சாயத்துல? அத்த, முதல்ல நீங்க சொன்ன வைத்தி தான் 20 லட்சம் கட்டுறன்னு ஒத்துக்கிட்டாப்ல. பஞ்சாயத்திலயும் அவரை மீறி யாரும் பணம் கட்டாதனால அவரே தலைவரை அறிவிக்கிற கடைசி நிமிஷத்துல பார்த்தா அந்த கம்யூனிட்டி சிவனாண்டி வந்து நான் 50 லட்சம் கட்டுறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன, வைத்திய கட்டுறியான்னு கேட்டா அந்த அளவுக்கு தலை தொங்கி போச்சு. மத்தவங்களும் யாரும் அதுக்கு மேல கட்ட தயாரா இல்ல. கடைசியில வேற வழியே இல்லாம பஞ்சாயத்துல அவன் தான் எலெக்ஷன்ல நிக்கணுன்ற மாதிரி ஆயி போச்சு. எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா அந்த ஆள் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு தலைவராயிருவார் போல இருக்கு. அந்த ராஸ்கல் கிட்ட எப்படி 50 லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சு? அவன் கிட்ட அவ்வளவு சொத்து கூட இல்லையே. அக்கா, நான் தான் நேத்தே சொன்னேன்ல, காணாம போன பணம் அந்த சிவனாண்டி கிட்ட தான் போயிருக்கோன்னு. அது யாரு மூலமா போயிருக்குன்னு கூட சொன்னேன். என்ன சொன்னீங்க? சகல மூலமா போயிருக்குன்னு சொல்றீங்களா? ஏன் சின்னத்த, நீங்க சொல்றதுல கொஞ்சமாவது அடுக்குமா இல்ல நம்புற மாதிரி தான் இருக்கா? சகல இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருப்பாப்ல. அவரை போய் அந்த மானகட்ட சிவனாண்டிக்கு 50 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாருன்னு பச்சையா போய் சொல்றீங்களா? உங்களுக்கு வாய் கூசல? இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா சின்னத்த? எங்க விடுங்க,
அவங்க எதனா சொல்லிட்டு இருப்பாங்க, அதை போய் பெருசா எடுத்துக்கிறீங்க. இல்லப்பா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்குப்பா இந்த அம்மா. ஆமா மாப்பிள, இவ சொல்றத நான் கொஞ்சம் கூட நம்பல. நீங்க இவ பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. அத்தை, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க மாப்பிள, நீங்க எப்பவுமே எல்லாருக்குமே நல்லதுதானே செய்வீங்க. உங்களை தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? பேசாம நீங்களே பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷனுக்கு நில்லுங்க. சூப்பர் ஐடியா சகல. என்ன மாப்பிள சொல்றீங்க? நான் எலெக்ஷன்ல நிக்கிறதா? ஆமா அத்தை. இல்ல மாப்பிள, அது சரியா வராது. ஏன் சரியா வராது? இல்ல மாப்பிள, இந்த அரசியல், பதவி, பட்டம் இது எதுவுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் டெம்பரமெண்ட்க்கு இது ஒன்னும் சரியா வராது.